நிமிர்ந்த நன்னடை ரோஜா ரோஜா நேர்கொண்ட பார்வை ரோஜா வெண்பழி ஹே 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 மடமையின் முடிவே ரோஜா ரோஜா புதுமையின் தொடக்கம் ரோஜா வெண்பழி ஹே 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 வளர்ப்பிறை கனவே ரோஜா ரோஜா வைகரி சிவப்பே ரோஜா வெண்பழி உன் தங்கச்சி சாரி என் பொண்டாட்டி இன்னைக்கும் நாளைக்கு ஒன்று இழுத்துட்டு கிடக்குறான். அவ செத்ததும் 10வது நாள் காரியத்துக்கு பத்திரிகை அனுப்புற. சங்கர், பத்திரிகை வைக்கிறது நீ சடங்குல கலந்துக்கணுங்கிறதுக்காக இல்ல, ஒரு வழியா உன் பங்காளி செத்து போயிட்டாளேன்னு நீ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக வர்ற. ஒன்னும் புரியல, எதுக்கு வினய் வந்து போறாரு? சார், வினய் வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆமா, யார் வராங்க யார் போறாங்கன்னு வேவ் பாக்குறது உங்க வேலையா? போங்க. சரி சார். சார், நீங்க கொடுத்த செக் எல்லாம் கலெக்ஷன் போட்டுட்டேன். இந்த பணத்தை வேணும்னா பேங்க்ல போட்டுமா? கொடுங்க சார். ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிய இன்னும் 1 ஹவருக்கு போய் கட்டிட்டு வந்துடுறேன். சொல்ற வேலையை மட்டும் செஞ்சா போதும். இப்படி எல்லா விஷயத்திலும் மூக்கு நுழைக்காதீங்க. போங்க. ஓகே சார். அந்த பணத்தை கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டாமா. இப்பதாங்க இத்தனை நாளா சுமந்துட்டு இருந்த அவமானத்தை இறக்கி வச்ச நிம்மதி. சரிங்க, என்னை பத்தி அண்ணன் ஏதாவது விசாரிச்சாரா? உன்னை பத்தியோ நம்ம குழந்தைகளை பத்தியோ சங்கர் எதுவுமே விசாரிக்கல. கூட பிறந்தவ சாவ நோக்கி வேகமா போயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் அவரால் எப்படி இப்படி இருக்க முடியுது? நான் என்ன அவர்கிட்ட இந்த ஆஸ்தியா கேட்டேன்? ஆறுதலா 2 வார்த்தை தானே கேட்டேன். அதை எதிர்பார்த்தது தப்பா? இதோ பாருமா, சங்கர் கிட்ட இருந்து நீ இந்த மாதிரி அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கறது உன் தப்புதாம்மா. அவன் தான் இப்ப மறுத்து போன மனுஷன் ஆயிட்டான. நீ தான் இன்னும் அண்ணன் அண்ணன் துடிச்சிட்டு இருக்கிற. அவனை பொறுத்த வரைக்கும் நீ வேண்டாதவளாய் ரொம்ப நாள் ஆச்சுமா. அவங்கிட்ட இருந்து கருணை எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். ஏதேதோ ஆசைப்பட்டு உங்க வீட்டுக்கு பாதியில போனோம், பாதியிலே திரும்பி வந்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவான். சார், சார்,
சார் எங்கம்மா? ஏய் மாமா இப்பதான் தூங்க போனாரு. என்னம்மா நீ யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு வினய் லலிதாவை டெல்லிக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு சொல்லிட்டியம்மா. என்னாச்சு அங்கிள்? சார் இப்பதான் தூங்க போயிருக்காரு. அவர்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வந்துடுறேம்மா. அங்கிள் அங்கிள் நில்லுங்க. என்ன விஷயம் முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. என்ன விஷயமா? நான் வினய பார்த்தேம்மா. அங்கிள் ஆமாம்மா, அது அவர்கிட்ட சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் அவங்கள கூப்பிட்டு வந்துடலான்னு தேனி சொல்லலான்னு இருக்கேம்மா. நில்லுங்க அங்கிள், கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க அங்கிள். என்னம்மா? இது வரைக்கும் லலிதாவையும் குழந்தைங்களும் நினைச்சு புலம்பிட்டு இருந்தவரை ஒரு வழியா சமாதானப்படுத்தி இப்பதான் தூங்க வச்ச. இப்ப போய் நீங்க வினய பத்தி பேச்சு எடுத்தா அவர் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. சொல்லுங்க, வினய் எங்க பாத்தீங்க? என்ன சொன்னாரு? காலையில பேங்க் போயிட்டு ஆபீஸ்க்கு வந்தேம்மா. அப்ப நம்ம வினய் அங்கிருந்து காரில் ஏறி போறது பார்த்தேன். அந்த அதிர்ச்சியில அவரை ஃபாலோ பண்ண முடியல. அப்புறம் சங்கர் சார் கேபினுக்கு வந்து பார்த்தா அவர் டேபிள்ல நிறைய பணம் இருந்துச்சுமா. எனக்கு என்னவோ சார் கிட்ட வாங்கின பணத்தை வினய் கொடுத்துட்டு போயிருப்பாரோன்னு சந்தேகமா இருக்கு. பணத்தை விடுங்க அங்கிள், வினய் வந்துட்டு போனதுதான் இப்ப முக்கியம். அவர் இங்க இருந்தா அப்போ லலிதாவும் குழந்தைங்களும் கூட இங்கதான் இருக்கணும். ஆமாமா, அதத்தான் சார் கிட்ட சொல்லி அவரை கொஞ்சம் தேத்தலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. அவங்க இப்ப எங்க தங்கி இருக்காங்கன்னு சரியா தெரியாம அவர்கிட்ட போய் சொல்லிருந்தீங்கன்னா மாமா கார் எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைய ஆரம்பிச்சிருப்பாரு. அவரோட உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல இப்ப இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் பொறுமையா இருங்க அங்கிள். நாமளே அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து மாமா முன்னாடி நிறுத்தலாம். சரியா சொன்னம்மா. ஆர்வ கோளாறுல நான் இதை அவர்கிட்ட உடனே கொட்டிருந்தேன்னா பெரிய பிரச்சனையா இருக்குமா. ஐயோ, சங்கர் தம்பி வந்துட்டாரு. சரிம்மா, சார் எழுந்திரிச்ச உடனே ஃபைல்ல கையெழுத்து வாங்கி வை, நான் அப்புறம் வரேம்மா. ஆமா, வினய் உங்களை பார்த்துட்டு போனாராமே. இது அந்த பிள்ளை சொன்னாரா? நினைச்சேன். அந்த ஆள் என்ன பார்த்து பம்மி பதவி ஓடும் போதே நினைச்சேன். ச்சே, இப்பெல்லாம் ஆபீஸ்ல நடக்கிறது இங்க வந்து கோல் மூட்டுறதே ஒரு வேலையா போச்சு. இதுக்கு என்கிட்டே சம்பளம் வாங்குறாரு. முதல்ல அவர் வீட்டுக்கு அனுப்புனாதான் எனக்கு நிம்மதி. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. வினய் உங்களை பார்க்க வந்தாராமே. ஆமா, வந்தான். அதுக்கு என்னடி இப்ப? அதுக்கு என்னவா? எங்க உங்களை பெத்தவரு அவங்கள பார்க்காம எங்க படுத்த படிக்க கிடக்குறாரு. அது தெரிஞ்சும் இப்படி எனக்கு என்னங்கிற மாதிரி பேசுறீங்களே. வினய பார்த்ததும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு லலிதாவும் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து அப்பாவை ஆறுதல் படுத்தி இருக்க வேண்டாமா? நீங்க எல்லாம் மனுஷனே இல்லைங்க. என்னடி சொன்ன? அரஞ்சனா செத்து போயிடுவேன். யார பார்த்து மனுஷன் இல்லன்ற? உனக்கு அவ்வளவு தெரியும் வந்துச்சா? புருஷனை தட்டி கேட்க பொண்டாட்டிங்கிற உரிமை போதும். அதுக்கு தைரியம் எல்லாம் தேவையில்லை. உண்மைதாண்டி. உனக்குதான் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. பின்னையே கிடந்து குதிக்கிற. இதுக்கு மேல வேற என்னங்க தகுதி வேணும்? உன இதை எடுத்து காட்டிடுறாங்கடாப்பா. அஞ்சலி, என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேன்னு பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த கயிறை எடுத்து காட்டி உரிமை தகுதின்னு ஏதேதோ உளறிட்டு இருக்க. உன்னை நினைச்சா சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. கடைசியா சொல்றேன் கேட்டுக்க. நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தானே தவிர என் வீட்டுக்காரி இல்ல. சரி, அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண வேலைக்காரியோட குழந்தைக்கு அப்பாவாகணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? எப்படி 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 நான் உன் குழந்தைக்கு அப்பா ஆகணும்னு ஆசைப்பட்டேனா? இது வரைக்கும் உன் மேல என் விரல் கூட படாம பாத்துட்டு இருக்கேன். எப்படி இப்படி ஒரு கற்பனை பண்ணியோ, இதுக்கப்புறம் என் பார்வை கூட உன் மேல படாம பாத்துப்பேன். ஓ, கலர் கலரா கனவு காண்றதுக்கு பதிலா போய் பழப்ப பாரு. போடி.
எப்படி 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 நான் உன் குழந்தைக்கு அப்பா ஆகணும்னு ஆசைப்பட்டேனா? ஏய், இது வரைக்கும் உன் மேல என் விரல் கூட படாம பார்த்துட்டு இருக்கேன். எப்ப நீ இப்படி ஒரு கற்பனை பண்ணியோ, இதுக்கப்புறம் என் பார்வை கூட உன் மேல படாம பார்த்துப்பேன். உன்னோட அன்பை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி மனப்பூர்வமா என்னோட சேர்ந்துட்டு இப்ப இப்படி பேசுறாரே. அஞ்சலி, வாங்க டாக்டர். ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருந்ததால காலையில வர முடியல. மாமா இப்ப எப்படி இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரு டாக்டர். சரிம்மா, நீ போய் ஹாட் வாட்டர் கொண்டு வா. ஐ வில் see him. சரிங்க டாக்டர். மிஸ்டர் சொக்கலிங்கம். வாங்க டாக்டர். என்ன சார், அஞ்சலி நீங்க தூங்குறதா சொன்னாங்க, நீங்க என்னடா அணைத்திட்டு இருக்கீங்க? இந்த ரூமுக்கு வெளியில இருக்கிறவங்க நான் படுத்திருக்கிறதாவும் தூங்குறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நான் செத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். இந்த நரகத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் டாக்டர், ஒரு விஷ ஊசி போட்டு என்னை கொன்னுடுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என்னை கருணை கூட பண்ணிடுங்க. எனக்கு பிடிக்கல டாக்டர். என் மகளும் பேரம் பேத்திகளும் இல்லாத இந்த வீடு எனக்கு பிடிக்கல டாக்டர். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க வரப்போறதில்லை. அவங்க வரும்போது நான் உயிரோட இருக்க போறதில்லை. அப்புறம் எதுக்கு வீணா இந்த கட்டில விட்டு எழுந்திருக்காம காலத்தை ஓட்டணும்? ப்ளீஸ் டாக்டர், என்ன கொன்னுடுங்க. என்ன கொன்னுடுங்க டாக்டர், என்ன கொன்னுடுங்க. மிஸ்டர் சொக்கலிங்கம், நம்ம உயிரை நாம சம்பாதிக்கல. அப்படி இருக்கும் பொழுது அதை போக்கிக்க நமக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லா கஷ்டத்துக்கும் முடிவு சாகிறது தான்னா இந்த உலகம் எப்பவோ வெறிச்சோடி போயிருக்கும். ப்ளீஸ் தைரியமா இருங்க. உங்க பொண்ணும் குழந்தைங்களும் நிச்சயமா திரும்பி வருவாங்க. நம்புங்க சார், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அஞ்சலி, ஒரு நிமிஷம் வாமா. இதோ வரேன் டாக்டர். பாத்தியாமா, பொண்ணையும் பேரம்பேத்திகளையும் பார்க்காம மனுஷன் எந்த அளவுக்கு மனசொடிஞ்சு போயிருக்காருன்னு பார்த்தேல்ல. இதுக்கப்புறமும் அவங்கள கூட்டிட்டு வரதுல அக்கறை காட்டலன்னா இந்த மருந்து மாத்திரையால அவரை காப்பாற்றவே முடியாது. உங்க மாமா உயிர் உனக்கு முக்கியம்னா எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வர வழியை பாருங்க. கைமீறி போனதுக்கு அப்புறம் கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் வரேம்மா. வினயும் லலிதாவும் இப்ப எங்க இருப்பாங்க? அன்னைக்கு நான் டாக்டரை போய் பார்த்தப்ப ஆனா டெல்லியில கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. நான் அவளை கூட்டிட்டு போறேன்னு வினய் லலிதாவை அழைச்சிட்டு போயிட்டாரு. இந்நேரம் அவங்க டெல்லியில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் அப்படி சொன்னாங்க. ஆனா பிள்ளை அங்கிள் காலையில பேங்க் போயிட்டு ஆபீஸ்க்கு வந்தேம்மா. அப்ப நம்ம விலை அங்கிருந்து கார் ஏறி போறது பார்த்தேன். அன்னைக்கு டாக்டர், இப்ப நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை லலிதாவையும் அவ குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்துறது தான். லலிதாவை பத்தி எல்லாம் ஒரே மர்மமா இருக்கே. எதுக்கும் கேன்சர் இன்ஸ்டிடியூட் டாக்டரை திரும்ப போய் பார்த்து பேசுவோம். ஹலோ. ஹலோ பிள்ளை அங்கிள், சொல்லுமா. நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நீங்க கிளம்பி வந்து கொஞ்சம் மாமா பாத்துக்கங்க ப்ளீஸ். உடனே வந்துடுறேம்மா. உள்ள வரலாமா டாக்டர்? வாமா. உட்காருமா. பரவாயில்ல டாக்டர். வீட்ல ஒரு உயிர் போயிட்டு இருக்கும்போது
உட்கார்ந்து பேச அவகாசம் இல்ல. டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க டாக்டரே பொய் சொல்லும்போது எங்க போய் முட்டிக்கிறது? ஏன் டாக்டர், அன்னைக்கு வந்து லலிதாவோட அப்பா அவளை பார்க்காம படுத்த படுக்கையா இருக்காருன்னு உங்ககிட்ட கெஞ்சின. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்கன்னு என்ன திருப்பி அனுப்பிட்டீங்களே, இது நியாயமா? இல்லம்மா, அவங்க என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. மறுபடியும் பொய் சொல்லாதீங்க டாக்டர். அவங்க எங்கேயும் போல, இங்கதான் இருக்காங்க. இங்க இருக்காங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க உங்ககிட்ட தான் நிச்சயம் வருவாங்க. ஏன்னா நான் வாழற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க போடுற பிச்சை தான்னு உங்களை பத்தி லலிதா என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்கா. கண்டிப்பா அவ உங்க கண்காணிப்புல தான் இருப்பா. தயவு செஞ்சு அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க டாக்டர். அவளை பார்க்காம அவங்க அப்பா சாக பழுக்க கிடக்குறாரு. ப்ளீஸ், ஒரே சமயத்துல 2 சாவை எங்க குடும்பம் தாங்காது டாக்டர். லலிதாவை கண்ணுல காட்டி எங்க மாமாவை காப்பாத்துங்க. அவரும் போயிட்டா நான் அனாதையா நின்னுடுவேன் டாக்டர். எனக்கு வேற யாரும் இல்ல டாக்டர். உங்களால லலிதாவை காப்பாத்த முடியாம இருக்கலாம். அதுக்கு பரிகாரமா அவங்க அப்பாவையாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். இப்ப சொல்லுங்க டாக்டர், லலிதா எங்க இருக்கா? நான் வேணா உங்க கால்ல விழறேன். என்னம்மா இதெல்லாம்? இங்க பாரு, உன்னை இப்படி கதற விடணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? நான் இங்க இருக்கிறத பத்தி எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு லலிதா ரொம்ப வற்புறுத்தி கேட்டா. அதனாலதான் நான் உங்ககிட்ட பொய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல நீ என்கிட்ட கேட்டப்போ விஷயம் இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. என்னை மன்னிச்சிடுமா. இனிமேலும் நான் மறைச்சேன்னா என்னோட தொழிலுக்கு நான் பண்ற துரோகம் ஆயிடும். லலிதா 8வது வார்டுல இருக்கா, போய் பாருமா. தேங்க்ஸ். தேங்க்யூ டாக்டர். பரவாயில்லம்மா. தேங்க்யூ. லலிதா, அஞ்சலி, லலிதா, நீ இவ்வளவு நெஞ்செழுத்தக்காரியா இருப்பேன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரிஞ்சது. நீ எங்களை தேடி வந்தப்ப பாசத்துக்காக தான் வந்திருக்கேன்னு வெகுளியா அத நானும் நம்பிட்டேன். ஆனா மாமா உன்னை பல வருஷமா ஒதுக்கி வச்சதுக்கு அவரை பழிவாங்க வந்திருக்கங்கிற விஷயம் இப்பதான் தெரிஞ்சது. அஞ்சலி, நம்ம வேஷம் இவ்வளவு சீக்கிரம் கலைஞ்சு போச்சேன்னு அதிர்ச்சியா இருக்கா? ஹம். என்ன அழகா திட்டம் போட்டு வந்திருக்க. குழந்தைங்களை தந்திரமா அனுப்பி அதுங்களை எங்க மாமாவோட பழக விட்டு அதுங்க இல்லனா அவருக்கு சோறு தண்ணி இறங்காதுன்ற நிலைமைய உருவாக்குன. அதுக்கப்புறம் உன் புருஷனை உள்ள அனுப்பி எங்க குடும்பத்துல நல்ல பேர் எடுக்க வச்ச. அது முடிச்சதும் வினைக்கே என்ன கட்டி கொடுக்கலாங்கிற அளவுக்கு எங்க மாமா மனச மாத்துன. மாத்தி கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து மண்டபத்துல அத்தனை பேரையும் சாட்சியா வச்சு மறுபடியும் மாமா மனசுல மகளா இடம் பிடிச்ச. அவரு மனசு குளிர்ந்து போகிற மாதிரி சங்கருக்கே என்ன கட்டி வச்ச. எடுத்த பிறவிக்கு அர்த்தம் வந்துடுச்சுங்கிற அளவுக்கு அவரை சந்தோஷத்தோட உச்சிக்கே தூக்கிட்டு போய் நிறுத்தி இப்ப திடீர்னு சாவு படுக்கையில தள்ளி அட்டகாசமா பழி வாங்கிட்டியேடி. சும்மா சொல்லக்கூடாது லலிதா. வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாதிரி சத்தம் இல்லாம அவர் வாழ்க்கைய முடிச்சிட்டேடி. இந்த சாமர்த்தியம் யாருக்கும் வராதுடி. அஞ்சலி, ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். இப்படி அபாண்டமா பேசி என்ன இன்னும் நோகடிக்காத. சங்கர் எங்க மேல கட்டின திருட்டு பட்டம் போதாதுன்னு இப்படி நீயும் எங்களை வேதனைப்படுத்துறியே. வேதனையை ஏற்படுத்தினது நீயா நானா? பல வருஷமா காணாம போனவ அப்படியே போயிருக்க வேண்டியது தானே? ஏன் திரும்பவும் உங்க அப்பாவை பார்க்க வந்த? அவர் இப்போ உன்னை பார்க்காம படுத்த படுக்கைய கிடக்குறாருடி. சாப்பிடாம மருந்து மாத்திரை எடுத்துக்காம சாகுற நிலைமையில இருக்காரு. என் பொண்ணையும் பேரம் பேத்திகளையும் விட்டு என்னால வாழ முடியாதுன்னு தலை தலையும் அடிச்சுக்கிறாரு. பாவம் தான் அஞ்சலி, பாவம் தான். இப்படி என் மேல உயிரே வச்சிருக்கிற மனுஷன் நாளைக்கு நான் செத்து போயிட்டா
தாங்குவாரா? அதனாலதான் இப்படி அவரை விட்டு விலகி வந்து உட்கார்ந்திருக்கேன். உன்னோட வாதத்தை தூக்கி குப்பையில போடுடி. நீ செத்ததுக்கு அப்புறம் அவர் தாங்குவாரா நீ யோசிக்கிற. நீ சாகர வரைக்குமாவது அவர் உயிரோட இருப்பாரான்னு நான் தவிக்கிறேன்டி. உனக்கு முன்னாடியே அவர் அனுப்பி வச்சுட்டுதான் நீ ஓய்வன்னு நினைக்கிற. ஏய், நான் அவர் தங்கச்சி பொண்ணு, நீ அவரோட பொண்ணு, அவரோட ரத்தம். எனக்கு அவர் மேல இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லாம போச்சே. லலிதா, வா லலிதா, அவர் முன்னாடி வந்து நின்னு அவருக்கு உயிர் பிச்சை கொடு லலிதா. என்ன யோசிக்கிற? இந்த அளவுக்கு மாமா உடம்பு சீரியஸ் கண்டிஷனுக்கு போனதுக்கு அப்புறமும் நீ இப்படி வீம்பு பிடிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை லலிதா. போவோம், போய் அவரை ஒரு தடவை பார்த்துட்டு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வந்துடலாம். பொண்ணை இனிமே பார்க்கவே முடியாதுங்கிற பயம்தான் அவரை இப்படி படுக்கையில தள்ளிடுச்சு. நீயும் நம்ம குழந்தைகளும் அவர் முன்னாடி போய் நின்னாலே போதும், அவர் பழையபடி எழுந்திருச்சு நின்னுடுவார். வா லலிதா, ப்ளீஸ். விடுங்க வினய். தகப்ப சுடுகாட்டுக்கு போறத பார்த்தே தீருவேன்னு தீர்மானமா நிக்கிறவ கிட்ட என்ன பேசி என்ன ஆக போகுது? ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு லலிதா. நீ பண்ற இந்த பாவத்துக்கு நாளைக்கு உன் குழந்தைங்க தான் இதை அனுபவிப்பாங்க. அத மனசுல வச்சுக்க. அம்மா வாமா, தாத்தா வீட்டுக்கு போலாம். தாத்தா பாவம்மா, ப்ளீஸ்மா வாமா. தாத்தா சாப்பிடவே இல்லையம்மா, ப்ளீஸ்மா வாமா. ச்சே, இந்த பிஞ்சுகளுக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட உனக்கு இல்லையே. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அஞ்சலி, ஆமா, தாத்தா வீட்டுக்கு போலாம். தாத்தா பாவம்மா, ப்ளீஸ்மா வாமா. அம்மா வாமா, அம்மா வாமா போலாம். அம்மா வாமா. தாத்தா சாப்பிடவே இல்லையம்மா, ப்ளீஸ்மா வாமா. ச்சே, இந்த பிஞ்சுகளுக்கு இருக்கிற மனிதாபிமானம் கூட உனக்கு இல்லையே. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அஞ்சலி இரு, எல்லாரும் சேர்ந்து போலாம். பார்த்து மெதுவா. விடுங்க, பரவாயில்ல. வாங்க. மாமா, லலிதா வந்திருக்கா மாமா. தாத்தா பாருங்க தாத்தா, நான் ராஜா வந்திருக்கேன். தாத்தா, நான் சுசி வந்திருக்கேன். அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க. எழுதுங்க தாத்தா. தாத்தா எழுதுங்க தாத்தா. ஏய் தாத்தா என்னாச்சு? ஏய் தாத்தா என்னாச்சு? சுசி, வா, 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 வா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஏமா இப்படி பண்ண? திரும்பி வந்த கொஞ்ச நாள்லயே இந்த அப்பா உனக்கு பிடிக்காம போயிட்டனா? நான் என்னமா தப்பு பண்ண? ஏன் என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு இந்த குழந்தைங்களோட வீட்டு விட்டு போன? ஏன்பா வினய், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போக உங்களுக்கெல்லாம் எப்படிப்பா மனசு வந்துச்சு? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. உங்க அண்ணன் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிட்டியம்மா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்ப்பா. தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டியம்மா. அது உங்க அப்பா உயிருக்கே உற வச்சிருக்குமே. இப்படியா சொல்லாம கொள்ளாம தலைமறை வருது? விடுங்க பிள்ளை, அதான் இப்ப எனக்கு உயிர் வந்துருச்சுல்ல, இனிமே எனக்கு ஒண்ணும் ஆகாது. லலிதா, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீயும் புருஷனும் குழந்தைகளும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. சரிப்பா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு.
இந்த வீட்டை விட்டே போக மாட்டேன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரலாம். ஆனா இந்த உலகத்தை விட்டே போக மாட்டேன்னு யாருப்பா உங்களுக்கு சத்தியம் பண்ணி தருவாங்க? என்ன லலிதா யோசிக்கிற? சத்தியம்பா, சாகுற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். யார் சாகுற வரைக்கும்? நான் சாகுற வரைக்கும் தானே. என்ன சார் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சாவதுன்னு பேசிக்கிட்டு என்ன சார்? அந்த பொண்ணு தான் தெரியாதனமா பேசிட்டா, நீங்களுமா? வினய் சார், நீங்க லலிதாவை கூப்பிட்டுக்கிட்டு உங்க ரூமுக்கு போங்க. அஞ்சலி, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுமா? சரிங்க மாமா. ஐயா என்ன தாத்தா டாடி எல்லாம் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் விடுங்கப்பா. உங்களுக்கு நான் என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பா சுசிக்குட்டி, கொஞ்சம் கொஞ்சம் இதவா, இது உனக்கு. இந்தா சாப்பிடு. பொம்மையெல்லாம் வாங்கியா தாத்தா? அதெல்லாம் வாங்காம இருப்பனா? பிள்ளை எடுத்து கொடுங்க பிள்ளை. அஞ்சலி, நான் விரட்டி விட்ட எல்லாரையும் திரும்ப கூப்பிட்டு வந்து கும்மாளம் அடிக்கிறியா? இந்த பொம்மை உனக்கு, இந்த பால் உனக்கு, இந்த கார் உனக்கு, இந்த பொம்மையும் உனக்கு தான். திருட்டு பட்டம் கட்டி வீட்டுல இருந்து துரத்தி விட்ட கும்பல் மறுபடியும் வந்துருச்சே. இத்தனை வருஷம் பெத்த மகளை பத்தி ஒரு வார்த்தை பேசாத இவரு, இவ இல்லைன்னா செத்து போயிடு வரான். அந்த அளவுக்கு வசியம் பண்ணி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு நாளைக்குன்னு பாத்துறேன். என்னங்க, வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்களா? சரிதான். அவங்க காத்துட்டு இருக்கிறது நான் சாப்பிடறதுக்காக இல்ல, என்ன சாப்பிடறதுக்காக. இதெல்லாம் சரியில்லைங்க. லலிதாவும் வினயும் அப்பாவிங்க. உங்களுக்கு அவங்க எந்த விதத்திலும் எதிரி இல்லைங்க. இப்ப கூட அவங்களா இங்க வரலைங்க. மாமா இப்படி படுத்த படிக்க கெடுக்கிறாருன்னு நான் தான் அவங்கள வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். அந்த திருட்டு கும்பல் இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் இந்த வீட்டுல கை நினைக்க மாட்டேன். ஆனா கூடிய சீக்கிரமே நான் சாப்பிட வருவண்டி. ஏன்னா கூடிய சீக்கிரமே அதுங்களை வெளியே அனுப்புவேன். இதுக்கு மேலேயே நாம இங்க இருந்தா மரியாதை இல்லை. இந்தா என்னப்பா, நீ இன்னும் சாப்பிடலையா? அஞ்சலி என்ன பண்றா? அத பத்தி அப்புறம் யோசிங்க. இப்ப சாப்பிட வாங்க. நீயும் அந்த பிள்ளை 2 பேரும் தான் எனக்கு முதல் எதிரி. காக்க பூனை மாதிரி இருந்துகிட்டு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு வந்து விடுறது நீங்க தான். முதல்ல உங்களை ஒழிச்சாலே எனக்கு பாதி நிம்மதி வந்துடும். எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒண்ணு வேணாம். போடி போ. சாப்பிட வாங்க. பசங்களா, அஞ்சலி ஆண்டி உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க, போங்க. மாமா. என்னப்பா சொல்லு. ஒன்றும் இல்லை மாமா. சங்கர் எங்களை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமும் நாங்கள் வந்திருக்கோம்னா அது உங்களுக்காக தான். ஆமா, அதுக்கு என்னப்போ? என்னதான் இருந்தாலும் மாமா வீட்டில் டென்ட் அடித்து குழந்தை குட்டிகளோட உட்காருது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கு மாமா. அதனால வேற வீடு பார்த்து போயிடுறோம் மாமா. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணா போதும், குழந்தைகளையும் லலிதாவையும் கூட்டிட்டு நான் ஓடி வந்துடுவேன். வினய், வந்ததும் வராதமா நீ இப்படி பேச மாட்டிய? சொல்லு, சங்கர் ஏதாவது சொன்னானா? ஐயோ, பாத்தீங்களா? ஒன்னா பாவம் சங்கர் எடுக்கிறீங்களே, அவன் எதுவும் சொல்லல மாமா. என்னோட விருப்பத்தை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? இப்ப நான் என் விருப்பத்தை சொல்றேன் கேளு. நீயும் லலிதாவும் என் பேரனும் பேத்தியும் இனிமே என் கண் பார்வையில இந்த வீட்டுல தான் இருக்கணும். சங்கடமா இருக்கு, சங்கோஜமா இருக்குன்னு யாராவது வெளில போக ஆசைப்பட்டா அப்புறம் நீங்க என்ன உயிரோடையே பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. போலாமா? கெட்டியா பிடிச்சிங்க.
போ யானை ஆ, சீக்கிரம் ஆ. போலாம். fast யானை என்னங்க கொஞ்சம் அவங்கள இறக்கி விடுங்க. விட்டா அப்பாவை நாள் முழுக்க சுத்த சொல்லுவாங்க. fast போ யானை சீக்கிரம் பாருங்க. யானை இங்க பாருங்க, ஆத்தா பாவம்ல, வலிக்கும்ல, இறங்குங்க. நான் யாரும் பார்த்தேன் யானை நீ போ யானை ஆ சரி யானை சவாரி ஆரம்பிச்சாச்சா? இதுக்கு மேல அடங்கிற மாதிரி தான். ஆ, ராஜா இறங்கு பிள்ளை தாத்தா முதுகுல ஏறிக்கலாம் ஆ. ஆ பாத்து 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 மெதுவா இறங்குங்க. ஆ பாத்து. ஆ, ஆமா தாத்தா எங்க தாத்தா பாவம் வாங்க வாங்க உங்க முதுகுல யானை சவாரி ஏறிக்கிறோம் சார் சார் பாத்தீங்களா, குழந்தைங்களுக்கு உங்க மேல எவ்வளவு கரிசனம்னு. இருக்காதா பின்ன என் பேரம் பேத்திக்கலாச்சா? சரி சரி பேசிட்டு இருக்காதீங்க, உங்களை முதுகுல ஏத்தீங்க. சார் அதுக்கு முன்னாடி எல்லாரும் கோயில் பிரசாதத்தை எடுத்துங்க. ஆ, மாங்காட்டம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்படியா? இந்தாங்க பிள்ளை, அவங்க எல்லாருக்கும் கொடுங்க. சரி சார், ஆ. எடுத்துக்கோமா. லலிதா, 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 இங்க பாரு. லலிதா, லலிதா. ஐயோ, லலிதா, அம்மாடி, லலிதா, என்னமாச்சு? பாரும்மா. லலிதா, 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 இங்க பாரு. லலிதா, இங்க பாருமா, கண்குளிச்சு பாருமா. லலிதா, அஞ்சலி உடனே டாக்டர் போன் பண்ணுமா. சீக்கிரமா. லலிதா, 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 அஞ்சலி, டாக்டர் தேவையில்ல, ஒரு கிளாஸ் தண்ணி போதும். வினய், ஆமா அங்கிள், இது சாதாரண மயக்கம்தான். அஞ்சலி நீ போமா. லலிதா, இது பாருமா, இங்க பாரு. கொஞ்சம் தண்ணி எடுங்க வினய். குடு 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 குடு. லலிதா, அம்மாடி, லலிதா, 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 இங்க பாருமா. லலிதா, அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. என்னம்மா திடீர்னு மயக்க அடிச்சு விழுந்து என்ன கதிகலங்க வச்சுட்டேன். என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு கண்ணை இருட்டிட்டு வந்துடுச்சு. இப்போ ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பிள்ளை, டிரைவரை கூப்பிடுங்க, நம்ம டாக்டர் அழைச்சிட்டு போய் லலிதாவை காட்டிட்டு வந்துடலாம். சீக்கிரம் போங்க. அங்கிள் சொன்னா கேளுங்க அங்கிள், லலிதாக்கு ஒண்ணும் இல்லை, இதை ஏன் பெருசுப்படுத்துறீங்க? ஐயோ, உடம்பு விஷயத்துல இவ்வளவு மத்தனமா இருக்க கூடாது. நான் சொன்னா கேளுங்க. நீ ஏந்திரிமா. கேசவன், கேசவன் சார். சீக்கிரம் காரை கூட நிறுத்து. நம்ம லலிதாவை டி நகர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அழைச்சிட்டு போனோம். சரிங்க சார். லலிதா எழுந்திருமா, நாமளே போயிட்டு வந்துடும் சொல்லி அவர் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். எழுந்திரு. அஞ்சலி, குழந்தைங்களை பாத்துக்கமா. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. நீங்க இப்படி பதட்டப்படுறத பார்க்கும்போதுதான் நமக்கு பெருசா ஏதாவது ஆயிடுச்சோன்னு எனக்கே பயம் வருதுப்பா. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, ஆனா நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, உங்க திருப்திக்காக நானும் இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நாங்க போதுமா? போயிட்டு வந்துடுறோம் மாமா. பதட்டப்படாதங்கிற. உன் பொண்ணு திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துட்டா அப்ப உனக்கு தெரியுமா? சரி பிள்ளை, இவங்க கூட போயிட்டு வந்துருங்க. வாங்க சார் போலாம். இல்ல பிள்ளை சார், அது வந்து நாங்க அங்கிள், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்களே போயிட்டு வந்துடுறோம். இது எனக்கு என்னமா சிரமம் இருக்கு? அப்பா சொல்றாருல, வாங்கம்மா போயிட்டு வந்துருவோம். இல்ல நான் கூட்டிட்டு போங்க. போமா, வாங்க சார். போங்கன்னு சொல்றல. சரி அங்கிள். பார்த்து ஜாக்கிரதை, மெதுவா. என்னங்க, பிள்ளை அங்கிள் எப்படியாவது இங்கேயே இருக்க வைங்க. நாம இப்போ கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போறோம். பிள்ளை அங்கிள் நம்ம கூட வந்தாருன்னா இங்க எதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம்னு குடஞ்சு எடுத்துருவாரு. எனக்கு கேன்சருங்கிற விஷயம் இவருக்கு தெரியறதும் ஒண்ணுதான், எங்க அப்பாவுக்கு தெரியறதும் ஒண்ணுதான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அங்கிள் நீங்க இங்க என்னப்பா, என்ன இங்கே விட்டுட்டு வாங்கன்னு லலிதா சொன்னாடா?
லலிதாவுக்கு கேன்சருங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்பா. அங்கிள் ஆமாம்மா. ஆனா அதை நான் உங்க அப்பா கிட்ட சொல்லல. நான் இந்த குடும்பத்துக்கு அறிமுகமானதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச எந்த உண்மையும் உங்க அப்பா கிட்ட மறைச்சதில்லை. வாழ்க்கையில முதல் தடவையா உனக்காக, உன்னோட விருப்பத்துக்காக இதை நான் மறைச்சிட்டேம்மா. நீ ஏம்மா அழற? நீ குழந்தையா இருக்கும்போது அம்மை ஊசி போடுறதுக்கு உன்னை நான் தாமா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன். இப்போ உன்னோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கடவுள் உங்களோட அறிவிச்சு வச்சிருக்கானே, அந்த கொடுமையை நினைச்சு நான் தாமா அழறேன். கண்ணை தொடச்சுக்குமா, உங்க அப்பா நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நடங்க போலாம். சீக்கிரம் புறப்படுங்க, அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இல்ல, புறப்படுங்க. கிளம்புங்க. வினய், பார்த்து கூட்டிக்கிட்டு போப்பா. நான் இங்கே வெயிட் பண்றேன். சரி. சார், என்ன சார் இது? ஐயா வந்து டிஆர் உள்ள ஹாஸ்பிட்டல் தானே லலிதாமா அழைச்சிட்டு போக சொன்னாங்க. இவங்க என்னடான்னா புற்றுநோய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். அது வந்து கேசவா, நாம இங்க வந்தது சார் கிட்ட சொல்லிடாதப்பா. ஏன் சார்? சொல்ல வேண்டாம், அதோட விட கேசவா. நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துட்டால. ஏமா, அவ காலையில சாப்பிட்டாளா இல்லையா? சாப்பிட்டேன் மாமா. பின்னையா அவளுக்கு மயக்கம் வந்துச்சு? மத்தபடி அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா? இல்ல மாமா, அப்படிலாம் எதுவும் சொல்லல. எந்த காரணமும் இல்லாம ஒருத்தி தலை கிருகிறது தரையில விழுவாளா? அது மட்டும் இல்லம்மா, லலிதா திரும்பி வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுட்டு தாமா இருக்கேன். அவ முகத்துல ஏதோ ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தாமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா, அவ நார்மலா தான் இருக்கா. இல்லம்மா, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வந்து என்கிட்ட உட்காந்து அவன் மனசு விட்டு பேசிருக்காளா? எப்பவும் அந்த ரூமுக்குள்ளே படுத்து கிடக்குறா. அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட அதை மறைக்க நினைக்கிறா. சொல்லுங்க சார், லலிதாமாவுக்கு சாதாரணமா வர தலைவலின்னு சொல்லி தான் ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. நீங்க என்னடான்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க சார், லலிதாமாவுக்கு என்ன சார்? லலிதாவுக்கு புற்றுநோய் கேசவா. சார், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை சார்கிட்ட சொல்லிடாதப்பா. ஆமாப்பா, இது அவர் கேள்விப்பட்டா அவர் தாங்க மாட்டார்ப்பா. தயவு பண்ணி இது அவர்கிட்ட தப்பி தவறு கூட சொல்லிடாது. சரி சார், இந்த விஷயத்தை நான் ஐயா கிட்ட சொல்ல மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி சார். சரி, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நாங்க இப்போ வந்துடுறோம். சரிங்க சார். லலிதாமாவுக்கு புற்றுநோய்ங்கிறத இவங்க எல்லாரும் சேர்ந்து ஐயா கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்களே. ஏண்டா கண்ணுங்களா, அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனையா? அப்படி ஏதும் உங்ககிட்ட அவ சொல்லியிருக்காளா? அட, அங்க என்ன பாக்குறீங்க? என்ன பார்த்து சொல்லுங்கப்பா. எங்களுக்கு தெரியல தாத்தா. லலிதா, என்னாச்சுமா? டாக்டர் என்ன சொன்னாரு? அதை விடுங்க அங்கிள். என்னோட வேதனை உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம். எனக்கு இது பழகி போச்சு. இப்ப எனக்கு அப்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு அங்கிள். நல்ல வேலை, இன்னைக்கு எப்படியோ அவரை விட்டுட்டு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அங்கிள். எனக்கு என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம அப்பா ஓய மாட்டாரு. இதோ பாரு லலிதா,
உனக்கு கேன்சர்ங்கிற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாதுன்னா எல்லாத்தையுமே நாம சமாளிச்சு தானே ஆகணும். சரி வா, வீட்டுக்கு போலாம். பாருங்க அங்கிள், நானே அப்பாவை நினைச்சு பயந்து சாவறேன். அத கண்டுக்காம இவரு வீட்டுக்கு போலாங்கிறாரு. அவர் சொல்றது சரிதானேம்மா. கொஞ்சம் லேட்டாலும் உங்க அப்பா டி நகர் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருவார். அப்புறம் நாம தான் ஏதோ மறைக்கிறோம்னு அவருக்கு சந்தேகம் வந்துடும். சரி போகலாம். அதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டுறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு போனதும் எப்படியாவது அப்பாவை ஒத்துக்க வச்சு நாங்க தனி வீட்டுல கொடுத்துன்னு இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அங்கிள். குடும்பம் பிரியாம எல்லாரும் சந்தோஷமா ஒரே வீட்டுல வாழணுங்கிறது தான் உங்க அப்பாவோட ஆசை. நீங்க தனி கொடுத்தனம் போறதுக்கு அவர் சம்மதிக்கவே மாட்டார். அவரோட ஆசை சரி. எனக்கு கேன்சருங்கிற விஷயம் எந்த நிமிஷம் அவருக்கு தெரியுமோன்னு ஏன் மனசுல அடிச்சுக்குது. எனக்கு என்னமோ உங்க அப்பா விட்டு விலகி இருக்கிறத விட அவர் பக்கத்துல இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு படுது. ஆமாமா, அப்பதான் அவருக்கு மேல சந்தேகம் வராம இருக்கும். வா போலாம். வா. இருமா நானே எடுக்கிறேன், நீ போமா. வாங்க. ஹலோ, நான் கேசவன் பேசுறேன் சார். என்னப்பா அவங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? ஆமாம் சார். ஆனா என்னப்பா ஏன் தயங்குற? விஷயத்த சொல்லு. லலிதாவுக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்களா? போயிட்டோம். ஆனா அவங்க நீங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போலீங்க சார். பின்ன வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க? அடையாறுல. அடையாறுல அட சொல்லுப்பா. அடையாறுல இருக்கிற புற்றுநோய் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க சார். கேசவன்? ஆமாங்க சார். லலிதம்மாவுக்கு புற்றுநோய்ங்களா சார்? கேசவன் உண்மையாவா சொல்ற? இல்லை சார், என்கிட்ட இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ கெஞ்சி கேட்டுட்டார் சார். ஆனால் என்னால் முடியல சார். லலிதம்மாவை எப்படியாவது காப்பாற்றிடுங்க சார். லலிதம்மாவுக்கு புற்றுநோயா, எப்படியாவது அவங்களை காப்பாற்றிடுங்க சார். லலிதம்மாவுக்கு புற்றுநோயா, எப்படியாவது அவங்களை காப்பாற்றிடுங்க சார். மாமா, என்னாச்சு மாமா? ஏன் இப்படி தகச்சு போயிருக்கீங்க? அஞ்சலி, என் பொண்ணுக்கு கேன்சர் ஆமா. மாமா, லலிதாவுக்கு கேன்சர்ங்கிற விஷயம் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குமா? அவரு கூட அதை என்கிட்ட மறைச்சு. தாத்தா, அம்மாவுக்கு கேன்சர்னு எல்லாருக்கும் தெரியும். அஞ்சலி ஆண்டி கூட தெரியும். அம்மா தான் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.